ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே இந்த வாரம் துவங்க இருக்கின்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் தற்போது இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் பல பேரும் தற்போது கோரிக்கைகளை வைத்துட்டு இருக்காங்க. அதுவும் தற்போது அவங்க ரொம்பவே உணர்ச்சிகரமாக நவம்பர் 19ஆம் தேதியில் இருந்து உருக்கமான பதிவுகளை அவங்க சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த நவம்பர் 19 அப்படின்னால இந்திய அணிக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியா அதை மாற்றிட்டாங்க. காரணம் 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெற்றுச்சு. இதில் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு தோல்வியை தழுவினாங்க. இதுதான் இதற்கு முக்கியமான காரணம். இந்த உலகக்கோப்பை தொடரில் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு பலமான அணியாக பார்க்கப்பட்டாங்க. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு அனைத்து வீரர்களுமே சூப்பரான ஃபார்மில் இருந்தாங்க. இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவும் அவங்களுக்கு நிகராக ஒரு வலுவான அணியாக தான் இருந்தாங்க. இந்த தொடர் முழுக்க தோல்வியை சந்திக்காத இந்திய அணி தொடர்ந்து லீக் தொடரில் இருந்து அரையிறுதிப் போட்டி வரைக்கும் 10 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சாங்க. இறுதிப் போட்டிக்குள்ளே ஆஸ்திரேலியா நுழையும் போது இந்திய அணி அவங்கள சாதாரணமாக எடை போடலை. ஏன் அப்படின்னா உலகக்கோப்பை தொடர்ந்து வந்துட்டாலே ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அணி. இதனால் பிட்ச் தயார் செய்வதிலையும் இந்திய அணி கவனம் செலுத்தினாங்க. ஆனாலும் அது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறிடுச்சு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணியில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் விரைவிலே ஆட்டமிழக்க அதன் பிறகு தடுமாறிய இந்திய அணி 240 ரன்களை மட்டுமே குவிச்சாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் விரைவிலேயே சில பேட்ஸ்மேன்கள் ஆட்டம் இழந்தாலுமே கூட ட்ரெவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடி சதம் அடித்து இந்திய அணிக்கிட்ட இருந்து கோப்பையை பறிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி தொடர்ந்து 10 ஆட்டங்களில் வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் இந்த தொடரில் அந்த சாதனையெல்லாம் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இறுதிப் போட்டிக்குள்ள நுழையும் போது கண்டிப்பாக கோப்பை நமக்கு தான் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் அனைவருமே சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் அது எல்லாம் ஆஸ்திரேலிய அணியால் தகர்க்கப்பட்டுச்சு. இதனால் நவம்பர் 19ஆம் தேதி அப்படின்னு வந்துட்டாலே அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக தற்போது பார்க்கப்படுது. இந்த நிலைமையில் தற்போது ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கும் நிலைமையில் ரசிகர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி ஆஸ்திரேலியாவை இந்த 5 டெஸ்ட் தொடர்களிலையும் சிறப்பாக எதிர்கொண்டு விளையாண்டு தொடரை கைப்பற்றி நாட்டுக்கு திரும்ப வேண்டும். இதன் மூலமாக இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிக்குள்ளே முன்னேறி கோப்பையை கைப்பற்ற முடியும். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும். இதை மட்டும் இந்திய அணி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது வரலாற்றில் ஒரு மிக சிறப்பான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை அவங்க ரொம்ப உணர்ச்சிவசமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த முதல் போட்டியிலேயே இந்திய அணிக்கு மிகவும் சறுக்கலாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா, கில் இந்த 2 வீரர்களும் தற்போது முதல் போட்டியில் விளையாட மாட்டாங்க. துவக்க ஆட்டக்காரர்களான 2 பேருமே தற்போது முதல் போட்டியில் விலகி இருப்பது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே போல முதல் போட்டிக்கு தற்போது கேப்டன் பதவியை ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. 2 வீரர்கள் இல்லாததன் காரணத்தினால தற்போது இந்திய ஏ அணியில் இருக்கக்கூடிய சில வீரர்கள் தற்போது ஆஸ்திரேலியாவில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதனால் யாருக்கு எந்த இடத்துல களமிறக்குவது அப்படிங்கிறதே மிகப்பெரிய குழப்பமாக மாறி இருக்கு. தற்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இந்திய அணி எப்படி இந்த போட்டியை எதிர்கொள்ள வெளில போகிறாங்க அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.